குற்றவாளி யாராவே இருந்துட்டு போட்டோம், இந்த கடியிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி இருக்கு? WHO இதை வந்து 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. கேட்டகரி 1 நோ எக்ஸ்போஷர், கேட்டகரி 2 எக்ஸ்போஷர், கேட்டகரி 3 சிவியர் எக்ஸ்போஷர். இப்போ நான் எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறேன். அந்த நாயை வந்து நான் கையில் தடவி கொடுக்குறேன், அந்த நாய் என் கையில் நக்கிடுச்சு அப்படிங்கிறப்ப இதை தான் நம்ம வந்து கேட்டகரி 1 நோ எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கையை நல்லா சோப் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வாஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த தொற்றுலேருந்து நம்ம தப்பிக்கலாங்கிறது WHO ரெக்கமெண்டேஷன். கூட ரொம்ப கண்டினியூஸாக விளையாடுறேன், எங்கேயோ கீறிடுச்சு, இல்லைன்னா அது பல்லு என் மேலே பட்டு சின்ன சிராய்ப்பு மாதிரி இருக்கு, ஆனால் ரத்தம்லாம் பெருசாக வரல அப்படிங்கிறத நம்ம கேட்டகரி 2 எக்ஸ்போஷர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வேக்சினேஷன் மஸ்ட். இந்த நாய் வந்து ரொம்ப விகரஸா என் மேலே பாஞ்சி கடிச்சிருச்சு, ரொம்ப காயமாயிடுச்சு, ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறப்ப இதை வந்து நம்ம கேட்டகரி 3ன்னு சொல்லுவோம். கண்டிப்பாக நமக்கு வேக்சினேஷன் வேணும். வேக்சினேஷனோட சேர்ந்து நம்ம இம்யூனோகுளோபினும் எடுத்துக்கணும். ஒருவேளை உங்க டாக்டர் வந்து வேக்சினேஷன் கொடுத்துட்டு இம்யூனோகுளோபின் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா இம்யூனோகுளோபின் டோஸும் எடுத்துக்கணும். இம்யூனோகுளோபின் டோஸ் எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த நோய் வந்து நம்ம மேலும் பரவாம தடுக்கிறதுக்கு இம்யூனோகுளோபின் டோஸ் ரொம்பவே அவசியம். சில சமயங்கள்ல நம்ம கேட்டகரி 1ன்னு நினைச்சிட்டு இருக்கிறது கேட்டகரி 3ல போய் முடியலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு ஏதோ ஒரு ஊண்டு இருக்கு, அது எனக்கு தெரியாமலே கூட இருந்திருக்கலாம். அந்த நாய் வந்து அந்த ஓப்பன் ஊண்டை நக்கிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து அது 3rd கேட்டகரி ஆகிடும், அது கேட்டகரி 1 கிடையாது. ஸோ அப்போவுமே வந்து எனக்கு வேக்சினேஷன் மஸ்ட். மற்றவங்களுக்கும் நீங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.